தேங்க்யூ வெரி மச் மிஸ். என் பேர் நிர்மலா, மெடிக்கல் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். என் பேர் பாஸ்கர். உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும். 6 மாசத்துக்கு முன்னால பட்டமளிப்பு விழா போட்டோ எடுக்கிறதுக்காக உங்க ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கேன். கான்வெகேஷன் போட்டோ எடுக்க வந்தீங்கல்ல? ஆமா. இப்பதான் நினைவுக்கு வருது. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நான் நிறைய சிரமம் கொடுத்தேன். நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. மிஸ்டர் பாஸ்கர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னங்க? நீங்க எதுக்காக கார்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சீங்க? தற்கொலையா? நீங்க என்னமோ நான் தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தற்செயலா தான் ஓடி வந்து உங்க கார்ல விழுந்துட்டேன். இந்த லெட்டர் கூட தற்செயலா தான் உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது. நானும் அதை தற்செயலா தான் படிச்சேன். உங்க முடிவுக்கு காரணம்? அத படிச்ச பிறகும் கூடவா உங்களுக்கு அது தெரியல? மனிதனாக வாழ வழி இல்லாத காரணத்தால் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அதுதான் காரணம். வாழ்க்கை பந்தயத்துல தோல்வி அடைஞ்சு வந்தான். வாழ்க்கை பந்தயத்துல கலந்துக்கத்தான் மனிதனுக்கு உரிமை உண்டு. அதுல வெற்றியா தோல்வியான்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு ரொம்ப வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. இந்த உலகத்துல யாராவது முழு நிம்மதியோட வாழதான்னு நினைக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியோட வாழ்வோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்க முடிவை மாத்திடுங்க. நான் ஏன் இந்த மாதிரி முடிவுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல. அப்படின்னா நடக்கக்கூடாத நிகழ்ச்சி ஏதாவது நடந்துருச்சா? பாஸ்கர், மனசில் உள்ள கஷ்டத்தை வெளியில சொல்லும் போதுதான் நெஞ்சத்தின் சுமையே குறையும். பரவாயில்லை, சொல்லுங்க. இல்ல, அது என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அதை யாருகிட்டே என்னால சொல்ல முடியாது. சரி, நடந்தது எப்படியாவது போகட்டும். இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்குங்கிற முடிவோட வாழுங்க. இனிமே எனக்கு எதை பத்தி அக்கறை? நல்லது கெட்டது எதுவுமே என்ன பாதிக்காது. பாஸ்கர், என்ன இது? ஏன் இப்படி? அதை பார்த்த பயந்தீங்க? அது வெறும் நிழல் பாஸ்கர். அதை பாருங்க, அவங்கதான் இந்த வீட்டுக்காரம்மா. என்னால ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாண்டிக்க முடியல. ஏதோ சொல்ல தெரியாத பயம் ஒண்ணு என்ன வாட்டி வலிக்குது. கொஞ்சம் தண்ணி ப்ளீஸ். இதோ நான் கொண்டு வரேன். எந்த ஆபத்துமே பெருசா இருக்க முடியாது. உங்களுக்கு வாழ மனம் இருக்கு. அதை நான் உணர்றேன். ஆனா அதுக்கு வழிதான் எனக்கு தெரியும். வாழ்க்கையின் கண்கள் தன்னம்பிக்கை. அதை மூடித்தான் வழி தெரியாம தவிக்க வேண்டியதுதான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் மனசு எந்த நிலைமையில இருந்தது, இப்ப நான் எப்படி இருக்கிறேங்கிறத நினைச்சு பார்த்தேன். ஹலோ ஹலோ, நிர்மலாவா? ஜிகனா தேவியா? என்னம்மா வேணும்? சினிமா நடிக்க சான்ஸ் வேணுமா? ஐயோ, இது சினிமா ஸ்டுடியோ இல்லம்மா, போட்டோ ஸ்டுடியோ. கன்றாவிப்பா. ஹலோ 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 நிர்மலா. ஹலோ நிர்மலா. கமலாவா? என்னம்மா வேணும்? எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாமா? அட டெலிபோன்ல எப்படி போட்டோ எடுக்கிறது? பல மாதிரியான நியூஸ் இருக்கப்பா. ஹலோ, வெரி சாரிமா. நீங்க போன் பண்றேன்னு சொன்னீங்களே, பின்ன அதான் நேர்லயே வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி குழந்தைய போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, டைம் சொல்லுங்க, அழைச்சிட்டு வரேன். இதை கேட்கத்தான் வந்தீங்களா? ஆமா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மெட்ராஸ்ல எவ்வளவு போட்டோ ஸ்டுடியோ இருக்குது, அங்க போய் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட. பாஸ்கர், நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? வந்த காரணம் தான் பிடிக்கல. என்னமோ முன்ன பின்ன தெரியாத ஸ்டுடியோல நுழைஞ்சு விசாரிக்கிற மாதிரி பேசுறீங்களே. என்னடா நமக்கு வேணுங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன, அதெல்லாம் ஒன்னையும் காணும். என் ஃப்ரெண்டு குழந்தைய போட்டோ எடுக்கணுமா? நான் கட்டி நான் ஒன்னும் போட்டோ எடுக்க போறது இல்லை. பாப்பா, எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? ஆமா, நானும் தான் கேட்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற கவலையே இல்ல உங்களுக்கு? கவலை இல்லாம தான் நான் இங்க வந்தேன். உங்க வாழ்க்கை தொடர்ந்து நிம்மதியா சந்தோஷமா நடக்கணும், அதை தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன். இனிமேலும் வருது. நிஜமாவா? நிர்மலா, நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த போட்டோ இங்கேயே இருக்கட்டும். இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கு. அப்படியா?
இந்த போட்டோல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப நேர்ல நேர்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப அதே நினைச்சு மனசு குழப்பிக்கிறீங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. அதுக்கு இல்லைங்க, என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டது தப்புதான். நான் அதை தப்பா நினைக்கலையே பாஸ்கர். சில சமயம் உங்க இயல்பான குணத்துக்கு விரோதமா நடந்துக்கிறீங்க. அதனாலதான் அதையே நினைச்சு தவிக்கிறீங்க. நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நில தடுமாறி நிக்கிறதா என்னுடைய நிலைமை. இதோ பாருங்க, இந்த மாதிரி அடிக்கடி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வாழ்க்கையில தன்னம்பிக்கை எழுந்துட்டா அப்புறம் வாழவே முடியாது. நம்ம 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவனா, அப்படிப்பட்டவனையும் வாழ வைக்க முடியுங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை படைச்சவங்க நீங்க. சரி சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இனிமே தினமும் வந்து என்ன மீட் பண்றதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை பார்க்கவே முடியாது. ஆபீஸ்ல மதுரைக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல புறப்படணும். நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நான் தான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். மதுரை எங்க சொந்த ஊர் இல்லையா பாஸ்கர்? மறுபடியும் நீங்க விபரீதமான முயற்சிகள்ல ஈடுபட மாட்டேங்கிற நம்பிக்கையோட தான் போறேன். சரிதானே? போறதுன்னு தீர்மானம் செய்த பிறகு இந்த கேள்வி எதுக்கு? ஏன் நான் மதுரைக்கு போறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஆபீஸ் உத்தரவை ஏத்துக்கிறதுக்கு முன்னால கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. பாஸ்கர், மனசில் உள்ள எண்ணத்தை தான் சொல்லுங்களேன். கணிச்ச நேரடியா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு பேசி இருந்தா என்ன அர்த்தம்? சாரி நிர்மலா, சாரி மிஸ் நிர்மலா, சாரி. நான் நேரடியா பேச தெரியாதவன் மட்டும் இல்ல, உங்களோட நேரடியா பேச தகுதியற்றவன் கூட. உங்க டிரான்ஸ்பர் விஷயத்தை பத்தி பேச நான் யாரு? நீங்க மெட்ராஸ்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? பாஸ்கர், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போற ஒருத்தனை கரை சேர்க்கிறதாக சொல்லி தன் ஓடத்துல ஏத்தின படகோட்டி அவனை மறுபடியும் தானே வெள்ளத்துல தள்ளிட்டு வேடிக்கை பார்க்கறது நியாயமா? ஆல்ரைட், நீங்க மதுரைக்கு போங்க. இல்ல இல்ல, நான் மதுரைக்கு போறது இல்ல. டிரான்ஸ்பரும் வேண்டியதில்லை. இப்பவே ஆபீஸ்ல சொல்லிடுறேன். நிர்மலா, உங்க அன்பு கொடுக்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்றேன். அந்த நம்பிக்கை இழக்க எனக்கு தைரியம் இல்லை. என்ன மன்னிச்சிருக்க. மன்னிக்கிறதா? நீங்க இவ்வளவு தூரம் என்ன நம்பித்தான் வாழறீங்கிறத நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாருங்க, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நிச்சயம். என்னது? இனிமே என்ன நீங்கன்னு சொல்லாதீங்க, நீன்னு சொன்னா போதும். இதத்தான் உதவின்னு சொன்னீங்களா? பாத்தீங்களா நிர்மலா, நீ இந்த டிரான்ஸ்பர் ஒத்துக்காதேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் மதுரைக்கு போறதை கேன்சல் பண்ணுவேன். நிர்மலா, நீ இந்த டிரான்ஸ்பர் ஒத்துக்காது. அப்ப நான் வர்றேன். ஓகே ஓகே.